சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினால் உடையும் திமுக கட்சி கூட்டணிகள். சற்று முன் பரபரப்பு. நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக உட்பட சிறிய கட்சிகளின் வேட்பாளர்களை தனி சின்னத்தில் நிறுத்தாமல் உதயசூரியன் சின்னத்தில் நிறுத்த திமுக தலைமை தயாராகி வருகிறது. இது கூட்டணி கட்சிகளை சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது திமுகவின் இந்த முடிவால் அந்த கட்சிகளின் பெயர்கள் தேர்தல் ஆணையத்தின் பதிவு பட்டியலில் இருந்து நீக்கப்படும் நிலை ஏற்படலாம் என்ற கூட்டணி கட்சியினர் புலம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதனால் நிறைய பேர் கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வருது. திமுக தனது கூட்டணியை தொடர்ந்து பலமாக்கி வருது. அந்த வகையில் புதிதாக தேமுதிக கூட்டணியில் இணைஞ்சிருக்கு. மேலும் விரைவிலே ஓ பன்னீர்செல்வமும் திமுக கூட்டணியில் ஐக்கியமாவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் தவிர பாமக நிறுவனர் ராமதாஸ் அணியும் கூட்டணிக்குள் கொண்டு வர திமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது. தமிழகத்தில் இந்த முறை திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, சீமானின் நாம் தமிழர், விஜயன் தமிழக வெற்றி கழகம் என்று 4 முனை போட்டி இருக்கு. இதனால ஓட்டுகள் சிதறும். மேலும் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தால் ஒரு தரப்பு மக்களிடம் ஆட்சி மீதான எதிர்ப்பாலை இருக்கும். இதனால் திமுக தனது கூட்டணியை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருது. இந்நிலையில் தான் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதாவது கடந்த 2021 சட்டசபை தொகுதிகளில் திமுக 173 தொகுதிகளில் போட்டியிட்டது. மற்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது. இதில் வைகோ மதிமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருமாவளவனின் பிசிகாவிற்கு தலா 6 இடங்கள் வழங்கப்பட்டன. இது தவிர ஈஸ்வரனின் கொங்கு நாட்டு மக்கள் தேசிய கட்சிக்கு 3, ஜாகிருல்லாவின் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2, கதிரவனின் அனைத்திந்திய ஃபார்வர்ட் பிளாக் என்கிற வேல்முருகனின் தமிழக வாயுரிமை கட்சி, முருகவேல் ராஜாவின் மக்கள் விடுதலை கட்சிக்கு, அதியமானின் ஆதித்தமிழர் பேரவைக்கு தலா 1 வழங்கப்பட்டது. இது தவிர காதர் மொய்தீனின் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு தலா 3 இடங்கள் வழங்கப்பட்டது. இதில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் தனது கட்சி சின்னத்தில் களமிறங்கினாங்க. மற்றபடி வைகோவின் மதிமுக, ஈஸ்வரனின் கொங்கு நாட்டு மக்கள் தேசிய கட்சி, ஜாகிருல்லாவின் மனிதநேய மக்கள் கட்சி, கதிரவனின் அனைத்திந்திய ஃபார்வர்ட் பிளாக்கிற்கு வேல்முருகனின் தமிழக வாயுரிமை கட்சி, முருகவேல் ராஜாவின் மக்கள் விடுதலை கட்சி, அதியமானின் ஆதித்தமிழர் பேரவைக்கு கட்சிகள் 15 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டாங்க. இதில் 8 தொகுதிகளில் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாங்க. இந்த கட்சிகளுடன் கடந்த முறை 3 தொகுதிகளில் திமுக கூட்டணி ஏனி சின்னத்தில் காதர் மொய்தீனின் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அனைத்து இடங்களிலும் தோற்றது. இந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் நிற்க நிர்பந்தம் செய்யலாம் என சொல்லப்படுகிறது. இதனால தான் கூட்டணி கட்சிகள் தற்போது வெளியேறலாமா என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஏனென்றால் கூட்டணி கட்சிகளே இல்லாமல் போய்விடும் நிலை தற்போது ஏற்பட்டு உள்ளதாக சொல்லப்படுகிறது.